வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட தீந்தமிழ் திருச்சைவ பெருநெறியாளன் புதின் சுரேஷ் பேசுகிறேன். ஆற்றல் பெருக்கும் யோக வணக்கம். நம்மள்கிட்ட யோக வணக்கம் அப்படின்னு ஒரு வழிபாட்டு வழிமுறை இருக்குது. ஆற்றலை பெருக்கக்கூடிய யோக வணக்கம் அப்படின்னு நம்மளுடைய தீந்தமிழ் திருச்சைவ மரபில் ஒரு வழிபாட்டு வழிமுறை இருக்குது. அந்த வழிபாட்டு வழிமுறையை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்ம இந்த வழிபாட்டு வழிமுறையை ஒரு 10 நிமிடத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டிலையே 10 நிமிடத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த வழிபாட்டு வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப விரிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் நம்மளுடைய இந்த தொலைக்காட்சியில் தொடர் பதிவுகளாக இந்த யோக வணக்கம் வரும். யோக வணக்கம் என்றால் என்ன, யோக வணக்கம் எப்படி செய்கிறது, இந்த யோக வணக்கத்தை நானே செஞ்சு காட்டக்கூடிய அந்த காட்சி பதிவு, இந்த யோக வணக்கத்தில் என்னென்ன சொற்றொடர் பயன்படுத்துகிறோம், இந்த யோக வணக்கத்தினால பலன்கள் என்னென்ன, மானச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மரபில் ஒரு யோக முறை இருக்குது. நாம் நினைத்த வரங்களை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு மானச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிய எண்ணியாங்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை கூட சொல்லியிருப்பாங்க. அந்த மானச யோகத்தை பயன்படுத்தி இந்த யோக வணக்கத்தில் நாம் எப்படி நம்ம நினச்சதை அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான ஒரு தெளிவான ஒரு விளக்கமெல்லாம் இந்த காட்சி பதிவில் தொடர்ந்து வரப்போகுது. அதனால் இந்த பதிவில் இருந்து வரக்கூடிய இந்த யோக வணக்கம் தொடர நீங்கள் கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்து வீட்டில் நீங்களே பின்பற்றும் பொழுது வாழ்வு சிறக்கும். இன்புற வாழ்ந்து நாம் எல்லாரும் இறைவனடி சேரலாம். நண்பர்களே, இந்த சிலம்பம் ஆடுறவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலம்பம் ஆடையில் விதவிதமாக சிலம்பம் ஆடுவாங்க, பல்வேறு வகையான சிலம்பம் ஆடுவாங்க. ஆனால் இந்த சிலம்ப ஆட்டத்தை துவக்குவதற்கு முன்னால் ஒரு வணக்கம் ஒன்று வைப்பாங்க. சிலம்பாட்டத்தில் அந்த வணக்கம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. சிலம்பாட்டத்தில் ஸ்டெப்ஸு, அந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி வணக்கம் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த சிலம்பாட்டம் ஆடுவாங்க. இதே மாதிரி பல்வேறு கராத்தேயில், குங்ஃபுவில், நிறையா நம்மளுடைய குஸ்தி கலைகளில் வணக்கம் வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கும். ஆரம்பத்தில் அந்த முறையில் வணக்கம் வச்சுட்டு தான் மறுபடியும் அந்த குஸ்தி கலைகளை எல்லாம் பயில்வாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம யோகாசனம் பயில்வதற்கு முன்னால் வணக்கம் வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை தான், அந்த வணக்கம் வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸு தான் யோக வணக்கம் அப்படின்னு நம்மளுடைய மரபு வடிவமைச்சு கொடுக்குது. இன்றைக்கி யாருமே இந்த மாதிரி யோகாசனத்தில் வணக்கம் வைக்கிறது கிடையாது. இந்த யோகாசனத்தில் வணக்கம் வைக்கிறத சொல்கிறதுக்குன்னு நம்மளுடைய கோயில்களெல்லாம் சிற்பம் இருக்குது. அதுக்கான குறியீட்டு சிற்பங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம கரமலர் முட்டித்து இறைவனை வழிபடுவோம். கோயிலுக்கு போனால் இப்படி தான் நம்ம வந்து வழிபடுவோம். ஆனால் கோயில்களில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வழிபடுற மாதிரி இருக்கும். கோயில்களில் மன்னர்கள், அந்த கோயிலை கட்டிய மன்னர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வழிபடுறதா சிலை அமைச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த யோக வணக்கம் செயல்முறையினுடைய குறியீட்டு சிற்பமாக தான் இந்த வணக்க முறையே இருக்கும். இப்போ நம்ம இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோகம் பயில்வதற்கு நம்மளுடைய மரபு வடிவமைச்சு கொடுத்துருக்கு. இதில் இயமம், நியமம், அதுக்கடுத்து ஆசனத்துக்குள்ளே போகணும். யோக ஆசனத்துக்குள்ளே போகையில் முதல்ல கற்றுக்கிற வேண்டியது இந்த யோக வணக்கம் தான். யோக ஆசனம் பயில முடியலை அப்படின்னா இந்த யோக வணக்கத்தையாவது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதுமானது. நிறைய பேர் கஷ்டமாக நிறைய யோகாசனம்லாம் பயிலுவாங்க. அதெல்லாம் பார்த்து எங்களால் யோக வணக்கம் செய்ய முடியல, யோகாசனம் செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் கவலையே பட வேணாம். இந்த யோக வணக்கத்தை மட்டும் செய்தால் போதும். இது மிக மிக எளிமையானது. நிறைய கஷ்டமான யோகாசனங்கள்லாம் பயில தேவையில்லை. இதையாவது செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய மரபு முன்வைக்கக்கூடிய ஒரு யோக ஆசன வழிமுறை தான் இந்த யோக வணக்கம் அப்படிங்கிறது. இந்த யோக வணக்கம் பண்ணுறதுனால பல்வேறு நன்மைகளை நாம் பெற முடியும். அந்த பல்வேறு நன்மைகளை நாம் எப்படி பெற போகிறோம், பல்வேறு நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். யோக வணக்கம் செய்கிறதுனால
என்ன பலன் அப்படின்னா, முதல்ல ஆற்றலை பெருக்கக்கூடியது இந்த யோக வணக்கம். நிறையா உடற்பயிற்சியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருப்பீங்க. நிறைய பேர் பயங்கர கஷ்டப்பட்டு உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்படி கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு மருத்துவ பிரச்சனைகள் தான் வரும். இஷ்டப்பட்டு இன்புற செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளுக்கு மருத்துவமாக மாறி நம்மளுடைய வாழ்வை சிறக்க வைக்கும். அப்படி இஷ்டப்பட்டு இன்புற செய்யக்கூடிய செயல் தான் இந்த யோக வணக்கம் அப்படிங்கிறது. எக்ஸசைஸ்க்கும் யோகாசனத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆற்றல் எல்லாம் செலவாகும். ஆற்றல்லாம் செலவாகி நீங்கள் ரொம்ப சோர்வாக உணர்வீங்க. ஆனால் யோக ஆசனம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. யோக ஆசனம் செய்ய 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 ஆற்றலை பெருக்கும், சோர்வு வராது, புத்துணர்வு மலரும். அதனால் இந்த யோக வணக்கத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுடைய நாள் முழுவதும் புத்துணர்வு நிரம்பிய ஒரு நாளாக மாறும். அதை தாண்டி நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும். நம்மளுடைய இந்த யோக வணக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செயல், மூச்சு, சிந்தனை மூன்றையும் ஒருநிலைப்படுத்தி வேறு எங்கும் நம் மனம் ஓடி அலையாது மாதிரி இங்கேயே மனம் இருந்து இன்புறும் வகையில் இந்த யோக வணக்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த யோக வணக்கத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை சிறக்கும், நம்மளுடைய செயல்கள் சிறக்கும், நம்மளுடைய சொற்கள் சிறக்கும். இதையும் தாண்டி ஒரு வகையான சுவையை நாம் உணரலாம். நம்மளுடைய மூச்சு காற்றை நாம் அனுபவிக்கலாம். பொதுவாக மூச்சுங்கிறது வேற, சுவாசங்கிறது வேற. நிறைய பேர் சுவாசிக்கிறதே கிடையாது, மூச்சு தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சுவாசத்தை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க வல்லது எது அப்படின்னா நம்முடைய இந்த யோக வணக்கம் தான். நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ மரபு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக இந்த யோக வணக்கம் இருக்குது. இந்த யோக வணக்கம் செய்ய செய்ய காற்றினால் ஒரு வகையான புத்துணர்வை நீங்கள் உணரலாம். காற்றுனால ஒரு புத்துணர்வை உணர முடியுமா அப்படின்னா உணர முடியும். நிறைய புகைப்பிடிக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றுனால ஒரு வகையான புத்துணர்வை, உடனடியான ஒரு புத்துணர்வை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் வந்து புகைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் காற்று குடிக்க முடியும். இந்த யோக வணக்கம் செய்கிறது மூலமாக காற்று குடித்து, ரெண்டுமே காற்று தான், அது கெட்ட காற்று, இது நல்ல காற்று, அவ்வளோதான். நீங்கள் யோக வணக்கம் செய்கிறதுனால நீங்கள் உண்ணக்கூடிய காற்று நல்ல காற்று, புகைப்பிடிக்கையில் உண்ணக்கூடிய காற்று கெட்ட காற்று. ஆனால் ரெண்டுமே ஏற்படுத்தக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது ஒன்று தான். என்ன ஒன்று, புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த புகை காற்று உடம்புக்கு தீமையை ஏற்படுத்துது, இது உடம்புக்கும் நன்மையை ஏற்படுத்துது. நம்ம யோக வணக்கத்தினால் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த புத்துணர்வு அமுத காற்று அப்படிங்கிறது உடலுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதா, மனதிற்கும் நன்மை அளிக்கக்கூடியதா இருக்குது. காற்றை நாம் இந்த யோக வணக்கம் செய்கிறது மூலமாக உணரும் பொழுது ஒரு வகையான சுவையற்ற சுவையை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இந்த யோக வணக்கம் செஞ்சோம் அப்படின்னா மனசாலையும் சிந்தனையாலையும் செயலாலையும் ஒருங்கிணைச்சு யோக வணக்கம் செய்யும் பொழுது ஒரு வகையான சுவையற்ற சுவையை நாம் நம்மளுடைய தொண்டைக்குள்ளே உணரலாம். நம்மளுடைய வாய் பகுதியும் மூக்குக்குள்ளல் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் ஒரு விதமான சுவையை உணரலாம். அந்த சுவையை உணர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சுவையை உணர்றதுனால நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை ஒரு நாளைக்கு ஒரு பொழுதாவது அனுபவிச்சிட்டோம்னா போதும். நம்மளுடைய நல்ல சிந்தனை, கெட்ட சிந்தனை, எல்லா சிந்தனையும் இல்லாமல் ஒரு சமநிலைப்பட்ட ஒரு சிந்தனையில் இருந்து அந்த ஆனந்தத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அனுபவிச்சிட்டோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆனந்தமாகவே இருக்கும். இந்த உலகியெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய இன்பம், துன்பம் எதுவுமே நம்மளை வந்து தாக்காமல் நம்மளுடைய மனது எப்போதுமே ஒரு வகையான ஆனந்த நிலையிலேயே இருக்கிறத உணரலாம். ஒரு ஆனந்த நிலையில் நம்ம வாழும்போதே இருக்கிறதுக்கு பேர் தான் முக்தி. முக்தினா நிறைய பேர் மரணிக்கிறதுக்கு பின்னாடி, மரணத்துக்கு பின்னாடி தான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வாழும்போதே முக்தி. முக்தி இப்பயே கிடச்சிரும். இப்பயே நீங்கள் இன்பம் துன்பம் ரெண்டுமே நம்மளை பாதிக்காத மாதிரி எப்போதுமே ஒரு ஆனந்த நிலை ஃப்ரீக்வன்சிலேயே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் முக்தி. அந்த முக்தி இன்பத்தை நாம் அனுபவிக்கலாம். இதுக்காக நாம் எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வசிப்பிடத்தில் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே யோக வணக்கம் செஞ்சு நாம் இன்புற வாழ முடியும். இன்புற வாழ்ந்து இறைவனடி சேரலாம்.